தான் அவங்க விஜி மீனு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து செம்மொழி பூங்காவும் கலைஞர் பார்க்க தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் இல்லையா, அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். விஜி மீனு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செம்மொழி பூங்கா வந்துட்டோம். ஸோ இந்த செம்மொழி பூங்காக்குள்ளே தான் வந்து ஃப்ளவர் ஷோ நடக்குது. ஸோ இதை பார்க்க தான் நான் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ போகணும்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு லீவ் கிடைக்கிறதுனால என்னால் வர முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்து வரும்போது டிராஃபிக்காகவும் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல்ன்றதுனால பொங்கல் டைம் இல்லையா, ஸோ பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டுருப்பாங்க, அவங்களாம் கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து உண்மையாகவே சூப்பரான பிளேஸு. ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னே தெரியும், இதுக்குள்ளே போகணும்னு தோணும், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே தோணும். ஸோ அதனால தான் வந்து சரி ஓகே எப்படியாச்சும் இதுக்குள்ளே என்ட்ரு ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரொம்ப சரி ஓகே பார்க்கிங் கிடைக்கல, நம்ம வந்து பீச் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்க்கிங் கிடச்சிடுச்சு. அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் வந்து போகவே ஸோ பார்க்கிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு கார்லாம் பார்க் பண்ணிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானா நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இப்போ வந்து பெரியவங்களுக்கு இருந்தால் 200, சின்ன பசங்களுக்கு வந்து 100 வாங்குறாங்க. ஸோ நம்ம வந்து க்யூலெலாம் நிற்கவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கஷ்டம்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் வச்சுருக்காங்க, நம்ம வந்து அதில் பே பண்ணிட்டு நம்ம மாட்டு என்ட்ரு ஆகிடலாம். ஸோ நம்ம வந்து எத்தனை பேர் வந்திருக்கோமோ அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து நம்ம ஸ்கேனரில் வந்து பே பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து மாண்புமிகு முதல்வர் கலைஞர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த என்ட்ரன்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக இதுக்குள்ளே போய் பார்க்கணும், அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆசை தோணும். ஸோ அப்படிதான் எனக்கும், நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாகவே வரணும்னு நினச்சதுக்கு உண்மையாக சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம டச் பண்ண விட மாட்டாங்க, ஏன்னா அங்கங்கே வந்து செக்யூரிட்டி இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க இதை டச் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ சாஃப்டாக தான் சொல்லுவாங்க, யாரும் அவ்வளோ ஹார்ஷாலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய பேர் ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே ஊட்டி கொடைக்கானல் போன அந்த ஃபீல் இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு பிளேஸ் வந்து இது நல்லா செம்மொழி பூங்கா, நல்ல பெரிய இடம் இல்லையா, அந்தந்த இடத்துல அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லா இடமே நான் வந்து இதில் வந்து காட்டியிருப்பேன். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா கலர் ஃப்ளேவர் பூவுமே வச்சுருந்தாங்க, பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கங்கே நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருந்தோம். அங்கே நிறைய வேற கூட்டமாக இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களும் நிறைய பேர் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்தாரா நம்மளும் எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாப்பா பார்த்தீங்கன்னா அழவே இல்லை, அவர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க அண்ணாங்களாம் வந்திருந்தாங்களாம், அவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணின்னு விளையாடிட்டு இருந்தா. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் ஃபுட்டுலாம் கொண்டு போயிடுவேன், ஏன்னா அவள் அழுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பேன் கேக் தான் பாப்பாவுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவங்க கிட்டே கொடுத்தோன்னே அவங்க மண்ணு சாப்பிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நானும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் கேமராமேன், பாவம் அவனும் ஃபோட்டோவே எடுக்கல. நானும் வாடா எடுத்துக்கூட அப்படின்னா, இல்லை வேண்டாம் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. நானும் பாவம் நிறைய ஸ்டில் எடுத்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் யார் யார் போகணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டோடைய அண்ணா ஃபேமிலியும், அப்புறம் அவங்க கூட இருக்காங்க ஒரு அக்கா, அவங்க ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒர்த்தான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே நம்ம பயப்படவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம நல்லா சுற்றி பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃப்ளவர்ஸ் தான், ஃப்ளவர்ஸால நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளோ அழகா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. எல்லா பூவுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதுக்கு வந்து தனி பேமெண்ட்டு. ஸோ நம்ம வீடியோ எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு பேமெண்ட் உண்டு. ஸோ இங்கே வந்து செல் அலௌடு, செல் வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அங்கே யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் கேமரா எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுக்கு வந்து பே பண்ணிட்டு தான் உள்ளே என்ட்ரு ஆகணும். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 டால்ஃபின் கிட்ட தான் நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். மோஸ்ட்லி நான் தான் நிறைய எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இங்கே எடு ஃபோட்டோ, அங்கேடா சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். பார்த்தீங்கன்னா எப்படி அழகா, அதுதான் எப்படிதான் டெக்கரேட் பண்ணாங்கன்னே தெரியல, அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு இடத்துல எல்லாமே ஃப்ளவர்ஸ் தான், அங்கங்க ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் வச்சு ஃப்ளவர்ஸ் வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் சிண்ட்ரெல்லா அந்த போட்டோலாம் வச்சு அழகா பொம்மை வச்சு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம்
கிளாக் வச்சு ஃப்ளவர்ஸ் பண்ணியிருந்தாங்க பாரு, வேற லெவலு. அங்க நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து வாத்து, அந்த வாத்தோடைய ரெக்கையெல்லாம் வந்து ஃப்ளவர்ஸால தான் வச்சு வந்து ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளோ அருமையா இருந்துச்சு. இந்த கிளாக்கை பாருங்களேன், அவ்வளோ அழகா இருக்கு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாவே அழகா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க யாராவது இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷேர் பண்ணுங்க. நானும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவ்வளோ சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சில இடத்துல வந்து நோ என்ட்ரின்னு போட்டு வச்சிருந்தாங்க. அது ஏன்னு தெரியல, சம்திங் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால நான் அந்த இடம்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த ரீல்ஸ் பண்ணாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ அதில் நோ என்ட்ரினால நம்மளால போக முடியல. அதுக்கப்புறம் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எனக்கு இது என்ன சொல்றதுனே தெரியல, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளவர்ஸோட நேம்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. நம்மளால அதெல்லாம் வந்து எடுக்க முடியல. ஸோ குறிப்பிட்ட இடத்த மட்டும் செம்மையா எடுத்துட்டோம். ஆனா எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்துட்டோம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டைம் ஆக ஆக வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து 7:30 வரைக்கும் ஓப்பன் சொன்னாங்க. 6 o'clockல வந்து இந்த நம்ம வந்து பே பண்ணிட்டு உள்ள வரதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ நம்ம வந்து 6:30க்குள்ள என்டர் ஆயிட்டோம்னா 6 o'clock என்டர் ஆயிட்டோமா 7:30க்குலாம் வெளியில போயிடணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம வெளியில போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அப்புறம் நம்ம பீச் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன பார்க்கணுமோ நல்லா சுத்தி பார்த்துருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார் கிட்ட கப்பல் கிட்ட எல்லாம் நிறைய போட்டோ எடுத்தோம். கப்பல்லாம் வச்சு ஃப்ளவர்ஸ் வச்சு செம்மையா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இந்த மேரேஜுக்குலாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஃப்ளவர்ஸ் வச்சு. இது ஃபுல்லா ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு பட்டர்ஃப்ளை இருந்துச்சு. அந்த இடத்துல ஸ்டில் எடுக்கலாம்னு எடுத்தோம். அப்புறம் அங்க எல்லாம் போயிட்டே இருந்தாங்களா, அப்புறம் எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோல வந்து ஸ்டில் எடுத்துட்டு இருந்தோம். அவ்வளோ அருமையா இருந்துச்சு. நான் காட்டுற ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்க. உண்மையா நீங்க பார்க்கும்போது நீங்களே போயிட்டு அந்த ஃபீல் கொடுக்கும். ஸோ ஃபுல்லா பாருங்க, அவ்வளோ அருமையா இருக்கு. வீடியோவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்காக தான் இந்த வீடியோ ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. விஜிமில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை. உங்களுடைய சப்போர்ட்டால தான் நான் வந்து முன்னேற முடியும். ஸோ உண்மையாவே வந்து அவ்வளோ அழகா இருந்துச்சு, அவ்வளோ லவ்லி. என்ன சொல்றதுன்னு எனக்கு வார்த்தை அமேசிங்கா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ள போயிட்டே இருந்தோம். அப்புறம் குறிப்பிட்ட டைம் ஆக அங்கே வந்து இந்த ஷோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. என்ன ஷோ பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் ஷோ தான் பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே போகலை, டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாப்பாலாம் இருக்கால, அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகலை. அப்புறம் பாப்பா கீழே நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தா. அவன் மட்டும் நடந்துட்டு ஓடிட்டு விளையாட்டுட்டு இருந்தா. அவளும் நல்லா என்ஜாய் பண்ணா. அப்புறம் அவளை கை பிடிச்சிட்டு ஓடிட்டு அப்புறம் நானும் அவளை கூட நல்லா விளையாட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஃபீல் பண்ணவே தேவையில்ல. நம்மளுக்கு வந்து ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சம கூட்டமாக இருந்தால் நாங்கள் வந்து ஃபுட் எதுவுமே வாங்கல. நிறைய பேர் நிறைய வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. இந்த சாண்ட்விச் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துச்சு. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு டைம் 6:35க்கு மேலே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் பீச் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுனால. ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சென்ட்ரலா மாதிரி இருக்கா, இது நல்லா இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பரா இருக்கு. இது சென்ட்ரலாவே என்னன்னு தெரியல, நான் சென்ட்ரலான்னு சொல்றேன். பார்க்க அப்படி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். எல்லா வீடியோ ஃப்ளவர் ஷோ நான் காட்டியிருப்பேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளவர் ஷோ வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் யார் இந்த ஃப்ளவர் ஷோ போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளவர் ஷோ வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே பிளான் பண்ணோன்னா, சரி பீச்சுக்கு போயிடலாம், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ போகும்போது செம்ம டிராஃபிக் தான். இது வந்து குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் டிராஃபிக்கு. ஏன்னா அந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க இல்லையா? ஸோ அந்த இடம் வரைக்கும் டிராஃபிக்கு. அங்கங்கே வந்து போலீஸ் நின்று நல்லா வந்து கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா அதுக்கப்புறம் வண்டி மூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச்சுக்கு போனோம். எங்கே போனோம்னா மெரினாவுக்கு தான் போனோம். அங்கேயும் பார்க்கிங் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப தூரம் போய் தான் அப்புறம் நாங்கள் பார்க் பண்ணோம். அங்கே பார்க் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தவங்களாம் கார் எடுத்து போனாங்க. சரி, அதுக்கப்புறம் கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் பீச்சுக்குள்ளே என்ட்ரானோம். அங்கே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா சோளம் தான் இது பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய பொறி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துட்டே இருந்துச்சு. எங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வா ஃபோட்டோ எடு. எனக்கு அதை தீப்புரை பார்த்தாலே பயமாக இருக்குது. நான் கிட்ட போய் நிற்கவே இல்லை. போய் நில்லுன்ட்டு இருந்தாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து பிள்ளைங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பாப்பா கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் சரி ஓகே சோளம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா அங்கே போய் உட்காந்தோம். அவங்கக்கிட்ட வந்து ஒரு 4 சோளம் 5 சோளம் வந்து ஆர்டர் பண்ணாங்க. அவங்க வந்து அழகாக சுட்டு கொடுத்தாங்க. அதில் வந்து நம்ம மசாலா வேணும்னா அவங்க அழகாக மசாலா அப்புறம் வந்து லெமன்லாம் இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிலா பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக, அது நிலா அவ்வளோ முழுசாக இருந்துச்சு. நல்லா வந்து ஒரு ரெட் கலரில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபேமிலியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நீ ஃபிஷ் சாப்பிட்றேன்னு கேட்டாங்க. சரி ஓகே நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸு. ஸோ அது சாப்பிட்டோம். உண்மையாக டேஸ்ட்டாக இருந்தது. மைனஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து சரி நிறைய பேர் வந்து அந்த பொரியில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அவங்க வந்து என்னமோ நிறைய போடுறாங்க. அது அப்படியே அவ்வளோ பொறி போகுது. அதில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருந்துச்சு. சரி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனின்னா பாப்பா பயப்பட்டான். சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதாகிட்டோம். அப்புறம் வந்து விஜய் போயிட்டு ஃபிஷ் வாங்கி தரவே நாங்கள் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி ஒரு ஃபிஷ் தான் அவங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் எந்த இடத்துல போனோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட் ஹவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே தான். ஸோ லைட் ஹவுஸ் கிட்ட தான் வந்து இங்கே உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே நல்லா என்ஜாய் பண்ண டே சூப்பராக போச்சு. ஸோ அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ நாளைக்கு காணும் பொங்கல். மிஸ் பண்ண வீடியோ பாருங்கள். விஜய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி